வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி பன் தோசை எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு தேங்காய் சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மாவு கரைச்சிக்கலாம். 1 கப் ராகி மாவு, 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 கப் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தமாக 1/4 கப் வரைக்கும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எடுத்துருக்க தயிரோட அளவு பொறுத்து தண்ணியோட அளவு கொஞ்சம் வித்தியாசப்படும். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுத்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் ஊற வைக்கிறனால ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இது தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 3 பச்சை மிளகா கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா எண்ணெயில் வதக்கும் போது கீரல் போட்டோ இல்லை கட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து வெடித்து உங்களுக்கு வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை கைப்பிடி கொத்தமல்லி இலையும் அரை கைப்பிடி புதினாவும் சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி புதினாவும் எண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி புதினா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 பல் பூண்டு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகா கொத்தமல்லி புதினாவோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி தயாராகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா சட்னியில் தாளிக்கும் போது விதையை எடுத்துகிட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இங்கே இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதோடவே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஒரு துருவின கேரட் சேர்க்குறேன். இதையும் இதோட வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வதக்கினது எல்லாத்தையுமே நம்ம மாவோட கலந்து தோசை சுட போகிறோம். இந்த மாதிரி கேரட் வெங்காயம்லாம் வதக்கி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தோசையோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை மாவோட சேர்க்கணும். இது இப்போ ஆறட்டும். இங்கே பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி இருக்கும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவும் அதே நேரத்தில் நல்லா கெட்டியாக இருக்கும். ரவை ஊறினால மாவு வந்து கெட்டியாக இருக்குது. இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கேரட்டில் உப்பு சேர்த்துருக்கோம். மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் மாவு கலந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே நம்ம வதக்கி வச்ச கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து பாருங்கள். மாவு வந்து நம்ம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பன் தோசை ஊற்றும் போது நல்லா உள்ளே வெந்து வரும். ஒருவேளை கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு தோசை ஊற்றுங்க. ஆப்ப சோடா சேர்த்து நீங்கள் தோசை ஊற்றும் போது தோசை நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆப்ப சோடா சேர்க்க விருப்பம் இல்லைனா நம்ம கேரட் தாளிப்பு சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மாவை மட்டுமே ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அப்புறமா கேரட் சேர்த்துட்டு நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். பன் தோசை பார்த்திங்கன்னா ஆப்பச்சட்டியில் ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பச்சட்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இதை விரிச்சு விட வேணாம். அப்படியே ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ராகி பன் தோசை தயாராகிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.